ஹை சிம்பிள் ஜிமெல் தமிழா. இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சரை உருவாக்குறதே சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் பட் வந்து அந்த சப்ஸ்கிரைபரை வந்து நல்ல வழியில் கொண்டு போகாமல் தவறான வழியில் கொண்டு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்களில் நிறைய பேர் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டே போகிறாங்க. எனக்கு இந்த ஊடகங்கள் என்னென்ன, நான் அந்த ஊடகத்தை போயிடுறேன், இல்லை அந்த ஊடகங்கள் என்ன வேறு எதுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இந்த சப்ஸ்கிரைபரை வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து தப்பான வழியில் வந்து கொண்டு போகணும். அந்த நோக்கத்தில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுத்தாலும், நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன், என் பின்னாடி பின்பற்றுறவங்க இப்படி போனால் என்ன, எனக்கு என்ன, நான் சம்பாரிச்சா போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த கண்டென்ட் வந்து யாரை பற்றி முக்கியமாக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அமலா சாஜி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோவில் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சப்ஸ்கிரைபர் யூசர் வந்து அது பணத்தை இழந்துட்டு அதுக்கான விளக்கத்துக்கான கேட்டு நிறைய பேர்கிட்ட வந்து கதறினாரு. குமரல்னால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்து அதை பற்றி நிறைய ஊடகங்கள் சமூக ஊடகத்தில் பேசுனாங்க. இதை பற்றி நாமளும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் தானே முடிஞ்சு இல்லை, நான் வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப் இதில் வந்து சேனலில் வந்து நான் பேசல. இப்போ வந்து யார் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து பிரபலமாயிட்டு இருக்குது. எப்படின்னா அந்த விஷயத்தை என்னன்னு நீங்களே பாருங்கள். இப்போ அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பொருளை வாங்கினா இவ்வளோ ஆஃபரு, இந்த பொருள் வாங்கினா இவ்வளோ ஆஃபர்னு போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் வெளியே வந்து இவ்வளோ சீப்பான ரேட்டு, OnePlusஓட சீப் ரேட்டில் போட்டு இதுக்கும் வாய்ஸ் வந்து கீழே போடுறாங்க. வாய்ஸ் கீழே போட்டு அவங்களோட யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1000 பேர் லைக் பண்ணுறான், 2000 பேர் தண்டான். அப்போ ஒருவேளை அவங்க இது பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிடைக்குதுன்னா நல்ல விஷயம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வேற ஒரு சேனலுக்கு வந்து லிங்க் கொடுக்குறாங்க. அந்த சேனல்லேருந்து இன்னொரு பொருளை வந்து பை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் போகுது. இப்போ வந்து என்னன்னா, இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வைக்கிறவங்க ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க. அது உள்ளே போயிட்டு அதுலேருந்து பர்ச்சேஸ் போகுது. ஆனால் பர்ச்சேஸ் போய் அந்த இடத்துல வந்து பொருள் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துல பொருளே கிடையாது. பொருள் வந்து இதோட என்ன ரேட் இருக்குது, ஆக்சுவலி வந்து நார்மலாக நம்ம யூஸர் போய் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் தான் அந்த பொருள் இருக்குது. இவங்க வந்து ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாதிரி தவறான எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஸரை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்து ஒரு மாரி செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நம்மளை வந்து மணிக்கணக்கில் வந்து இதுக்காக போல ஒப்பு கட்டு நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு பொண்ணு வந்து இப்படி பேசுகிறா, சரி நான் வந்து அவங்க பக்கம் போகிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் கூட அது வந்து கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் வந்து சேனலில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் பக்கம் வந்து நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து யூஸர் வந்து விரைவில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து போட்டால் போதும், ஒரு டப்பிங் கொடுத்து பேசினா போதும், நாம் வந்து அந்த அடிமையிட்டு போகிறனால தான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன் சோசியல் மீடியாவில். ஒருத்தர் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட வந்து ட்ராவல் பண்ண வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விளம்பரம் போடுறாங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் அந்த கண்ட்ரிக்கு போகிறேன், இந்த கண்ட்ரிக்கு போகிறேன், இவ்வளோ பேமெண்ட் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மோசடி வந்து நாளுக்கு நாள் நிறைய வந்துட்டே இருக்குது. இது வந்து நமக்கு தான் கவனம் தேவை. ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து சப்ஸ்கிரைபரு அதை வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு பெண்ணு சொல்லிருச்சப்பா, என்னோட இது சொல்லிருச்சப்பா, அவங்க பிரபலம்பா, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த பெண்ணு வந்து என்னென்னா தப்பான முறையில் தவறான முறையில் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு வந்து தரம் வந்து மிக மோசமான இருக்குது. தரம் வந்து யாரை வேணால் அது இது பண்ணிட்டு போகலாம். அந்த தரத்தை வந்து எப்படியாச்சும் விற்கணும், பிஸ்னஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்தி கம்மியான பட்ஜெட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்தா போதும், அவங்க வந்து விளம்பரப்படுத்தி போகிறவங்க அதை நம்பி அவங்களோட ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம அதை வாங்கி நிறைய பேர் வந்து மோசடியில் வந்து சிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், எதுக்காக இவங்க விளம்பரம் பண்ணுறாங்க, உண்மையான தரம் இருக்கா இல்லையான்றது அனலைஸ் பண்ணணும். எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, என்ன விஷயத்த சொன்னாலும் சரி. இப்போ நான் சொல்கிறேன்னா என்னோட கண்டென்ட்டை பற்றி நீங்கள் வந்து 4 இடத்துல அனலைஸ் பண்ணி இது வந்து உண்மையாக தன்மை என்னன்றது வந்து தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து பேச முடியும். நான் சொல்கிறது
நான் வந்து ஒரு தப்பாக சொன்னாலும் சரி, இல்லை மற்றவங்க தப்பாக சொன்னாலும் அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து தப்பாக இருக்கே தவறுன்னு சொல்லணும். ஆனால் பட் வந்து அதெல்லாம் சொல்கிறதில்ல. இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருப்பார். இவர் பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்காரு, 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிறாரு, இவங்க கூட பின்னாடி போலாம்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து போகிறீங்க. இது வந்து தவறான எண்ணம். இதெல்லாம் வந்து இது பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் வந்து நிறைய இதில் வந்து மோசடிகள் வந்து இது பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை கொடுக்கறது, பொருள் மேலே இது பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட தகவல் இதுன்றது, அதுக்கப்புறம் வந்து மோசடிகளை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வகை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் மோசடி வந்து பொய்யானது வந்து, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தகவல் வந்து இது பண்ணுறது, தயாரிப்பு, பரிசு, நன்கொடை, முதலீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொய்யானது எப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று வந்து விற்கணும், அந்த இடத்துல வந்து பொய் சொல்லணும், பொய் சொல்லி விளம்பரப்படுத்துறது ஒன்று. அதுக்கப்புறம் தகவல், இப்போ வந்து உங்களோட டேட்டா வந்து மின்னஞ்சல் ஆகட்டும், ஃபோன் நம்பர் ஆகட்டும், உங்களோட டேட்டா பர்த் ஆகட்டும், உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வாங்குறது. அது தயாரிப்பு. தயாரிப்பில் வந்து என்னென்னா நம்மளுடைய பொருளை வந்து கம்மியான குவாலிட்டியில், தரமற்ற குவாலிட்டியில் வந்து தயாரித்து நம்மளுக்கு வந்து விளம்பரம் பண்ணி விற்கிறது. அதுக்கப்புறம் முதலீடுன்றது வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம பணமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, நம்மளுக்கு தேவையில்லாதது. அந்த இடத்துல வந்து உன்னை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, பல மடங்கு உனக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து முதலீடுகள் செய்ய வைக்கிறது. அதுக்கப்புறம் பரிசு வந்து நீ வந்து உனக்கு வந்து இந்த ஒரு இது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேர் ஷேர் பண்ணிவிட்டு 4 குரூப்பில் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து இந்த பரிசு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நன்கொடை, நான் வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்கிறப்ப, இல்லை ஒருத்தர் எமர்ஜென்சி பண்ணுறாங்க, நான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபண்டு கொடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல போய் ஃபண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சேர்ந்து, இதெல்லாம் வந்து நிறைய மோசடிகளில் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்த வந்துச்சாவே நம்ம கம்பல்சரி யோசிச்சு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இது வந்து நல்லதா கெட்டதா, இது உண்மை என்ன, உண்மை தன்மை என்ன அப்படின்றத கம்பல்சரி பண்ணணும். அந்த அமலா சாட்சின்ற சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போடுறாங்க, விளம்பரப்படுத்துறாங்க. அந்த விளம்பரப்படத்தில் தேவையில்லாமல் பெட்டிங் ஆப்பெல்லாம் வந்து இதில் வந்து கொண்டு வந்து இவங்களை வந்து எப்படியாச்சும் உள்ள வர வச்சு இவங்களுக்கு வந்து ரெவன்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றது அனலைஸே பண்ணுறதில்ல. இந்த பெண் வந்து நிறைய விஷயத்துல வந்து சொல்லிட்டு இருக்குது. என்னதான் நாம் வந்து எந்த அவேர்னஸ் கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் சரி, நான் அதில் தான் விழுவுண்டா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் போவோம் அப்படின்ற மாதிரி போகிற உலகத்தில் வந்து நம்ம வந்து என்ன கருத்து சொன்னாலும் யாரும் ஏற்க போகிறதில்ல. ஆனால் பட் வந்து அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களோட இழப்பீடு, உங்களோட பணம் போனால் மட்டும் தான் உங்களுக்கு அது என்ன இதுன்னு தெரியும். ஏன்னா வந்து இந்த பெண் வந்து பெட்டிங் ஆப் கூட உள்ளே போக சொல்லுது, நிறைய பேர் உள்ளே போகிறான், அதுக்கு லைக் பண்ணி வச்சுக்கிறான், ஒரு 1000 பேர் லைக் பண்ணி வச்சுக்கிறான், 800 பேர் இது சிம்பிள் போட்டு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நிறைய மோசடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா முன்னாடி போட்டதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டெலீட் பண்ணிடுது. டெலீட் பண்ணி உங்களை வந்து அந்த டைமில் விளம்பரப்படுத்தும், அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர்வத்தில் வந்து போயிடுவீங்க. போனதுக்கப்புறம் அதை வந்து டெலிட் பண்ணுது. போஸ்ட்லாம் போட்டு பார்த்தா அதை பாட்டை டெலிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர் வந்து. அதனால் வந்து இன்ஃப்ளூயன்சரை வந்து யாருமே நம்பாதீங்க. உண்மை உனக்கு தேவையா அந்த பொருளை நீங்கள் போய் தரமாக ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. நான் சொல்கிறேன், இன்னொருத்தர் சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு, யாருமே நம்பாதீங்க. எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுறது, அவங்க என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே நம்மளும் பின்பற்றலாம், அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து வெளி உலகத்தில் வந்து நல்லா பிரபலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க தயவு செஞ்சு. இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க. இன்னொன்று இந்தமாரி இருக்கிற ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு இவங்க பேர் நல்லா தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இது பேரில் வந்து மறைமுகமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி யார் இருக்கிறாங்கன்றதை கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய பேர் ஏமாந்து இருக்கிறாங்க. ஏமாறாமல் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவிடுறேன். தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.